குழந்தை நடக்கும்போது கீழே விழுந்து எழுந்தாங்க நடக்கும். எடுத்த உடனே குழந்தை போடுமா போட ரெண்டு வாட்டி தடி கொடு, அந்த மாதிரி குழந்தை மாதிரி விஜய் ட்ரீட் பண்ணும். தப்பு பண்ணா பண்ணாதீங்க விஜய், அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லணுமே தவிர கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது. ஸோ விஜய் ஸ்டாலின் வீட்டுக்கு போனது நல்ல முன் உதாரணம். அசம்பிளியில அமைதியா இருந்தார். அவரோட முகம் எந்த சலனமும் இல்லை, அவ்வளவு அமைதியா இருந்தார். எல்லாத்தையும் பார்த்துருந்தார். அவர் நெக்ஸ்ட் மூவ் என்னன்னு தெரியாம பாத்துக்கிறார். நம்ம இறங்கி வருவோமே என்ற பெரிய மனது விஜய். கிரேட் லீடர், ப்ரூவ் பண்ணிட்டார். விஜய் வந்து அரசியல்ல கத்துக்குட்டி பத்துக்குட்டி தற்கொலை கார்குட்டி நான்லாம் சொன்னீங்க, நீங்க முறியடிச்சு பேலன்ஸ் லீடரா இருக்காரு. 50 வயசு பையன் 2 வருஷத்தை எடுத்துட்டாரியா, என்ன திறமசாலி அவரு. ஹேட்ஸ் ஆஃப் டீம் தானோ. டெல்லி வத்தாரங்கள் சொன்னாங்க என்னன்னா ஹேட்ஸ் ஆஃப் டு தட் மேன். இப்போ வந்து டெல்லிக்கு போனாருன்னா விஜய் ராஜ மரியாதை பிஜேபி கொடுக்குறாங்களா இல்லையா பாருங்க. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. இப்போ எடப்பாடியிடம் இப்ப 3 மணி 4 மணி தகவல் 10 அதிமுக எம்எல்ஏக்கள் தான் இருக்கிறார்கள். காங்கிரசுக்கு கீழே தள்ள போறாரு. இந்த அணி வந்து அப்படி அதிமுக வரப்போகுது. கரகண்ட ஒரு அரசியல் வெஸ்ட் பெங்கால்ல மம்தா ஆட்டி காமிச்சிட்டாங்க. அப்படி தூக்கி அடிச்சு உட்கார வச்சுட்டாங்க. இன்னும் 20 வருஷத்துக்கு வெஸ்ட் பெங்கால்ல பிஜேபி தான். கேரளா அடுத்தது வந்துடும். அமித்ஷாவோட ஐடியாவா இருந்தா என்ன? அமித்ஷாக்கு தமிழ்நாட்டுல காங்கிரஸ் கூட்டணியில் இடம்பெறது பிடிக்கலையான்னு கேட்டீங்கன்னா 100க்கு 100 பிடிக்கல. அவருக்கு பிடிக்கல. காங்கிரஸுக்கு மறுவாழ்வு கொடுக்கிறார். அதே நான் சொன்னா புவர் கை வாட் வில் யூ டு, பாவம் என்ன பண்ணுவார் அவரு. விஜயோட பேசும்போதே அந்த மாதிரி உணர்ச்சி வசப்பட்டு பேசுறதா ஒரு கலைஞர். உங்க கவனிக்கணும், எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு பிறகு வந்த ஒரு கலைஞர், சினிமா திரைத்துறையிலிருந்து வந்த ஒரு விஜய். ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் பிரகாஷ் எம் சுவாமி அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. தாவேக தலைவர் விஜய் வந்து முதல் முறையாக முதலமைச்சராக பதவியேற்று பெரியார் திடலுக்கு சென்றிருக்கிறாரு. அதே போல இன்னைக்கு பார்த்தோம்னா வைகோவை சந்திச்சிருக்காரு. முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலினை கூட அவரது இல்லத்திற்கு நேராகவே சென்று சந்திச்சிருக்காரு. ஒரு மூத்த பத்திரிகையாளரா இந்த சந்திப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க? வரவேற்கிறேன். அரசியல் நாகரிகம் என்பது தமிழ்நாட்டில் இல்லாம போய் ஒரு 10-20 வருஷம் ஆச்சு. விஜய் அதை மீட்டு எடுக்கிறாரானா மீட்டு எடுக்க முயற்சி பண்றாரு. இது என்ன ஞாபகம் வருதுன்னா, எனக்கு 2014 10 ஆண்டு கால காங்கிரஸ் ஆட்சியை வீழ்ச்சி மோடி ஆட்சி பிடிச்ச உடனே பிரதமரா தேர்ந்தெடுக்கப்பட்ட உடனே ஸ்வேரிங் முடிச்ச அடுத்த நாள் அவர் போன இடம் டாக்டர் மன்மோகன் சிங் வீடு. மன்மோகன் சிங் கட்டி தழுவி வரவேற்றார். அதேதான் இன்னைக்கு. ஆமா, அப்ப மன்மோகன் சிங் சொன்னாரா, மோடிஜி என்ன அட்வைஸ் வாங்கலாம் எப்போ வேணா கேளுங்க, நான் தரேன். அதுக்கு மோடி சொன்னாரா, டாக்டர்ஜி நீங்க தான் எனக்கு வழிகாட்டணும், உங்க அறிவுரை பிரகாரம் தான் நடக்குது. எல்லாம் ஆச்சரியப்பட்டாங்க. ஆனால் எளியும் பூடமா காங்கிரஸ் திட்டிட்டு பண்றாரு மோடின்னு. மோடி வழிய பின்பற்றாரான்னு கேட்டீங்கன்னா விஜய் பின்பற்றார். அசம்பிளியில அமைதியா இருந்தார். அவரோட முகம் எந்த சலனமும் இல்லை, அவ்வளவு அமைதியா இருந்தார். எல்லாத்தையும் பார்த்துருந்தார். அவர் நெக்ஸ்ட் மூவ் என்னன்னு தெரியாம பாத்துக்கிறார். ஸ்டாலினை சந்திப்பது தப்பா ரைட்டான்னு கேட்டீங்கன்னா அரசியல் நாகரிகத்தில் இதெல்லாம் வரும். ஏன்னா நீங்க வந்து போட்டி பொறாமை சண்டை சச்சரவு திட்டுறது எல்லாம் தேர்தலோடு முடிஞ்சு போச்சு. தேர்தலில் வெற்றி தோல்விக்கு பிறகு போட்டி பொறாமை கிடையாது, எதிரி நண்பன் கிடையாது. அரசியல் கட்சி எதுவும் நடக்கலாங்கிற மாதிரி இந்த சண்டை கிண்டை எல்லாம் தேர்தல் வரைக்கும் தான். இப்போ கூட்டணியே எல்லாம் போச்சே. இப்போ சண்டை போடுறது எல்லாமே எதிர்கட்சிங்க இல்லை, ஒன்று ஆட்சிக்குதுங்க. அதிமுக ஒன்று ஆட்சிக்குதுங்க, திமுக ஒன்று ஆட்சிக்குதுங்க. தாவேக்காது அங்க அந்த மாதிரி பிரச்சனை ஒன்றும் கிடையாது. ஸோ ஸ்டாலினை போய் பார்த்தது ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். ஏன்னா ஸ்டாலினுக்கு மனசுல ஒரு வருத்தம் இருந்துட்டே இருக்கும். ஐயோ சின்ன பையன் தோக்கடிச்சாங்களே. உதயநிதி கூட பாத்தீங்கன்னா முதல்ல கிரீட் பண்ணல, அப்புறம் கடைசியா போகும்போது கிரீட் பண்ணாரு. முதல்ல கிரீட் பண்ணல, முதல்ல திருப்பி மூணு திருப்பி பதவி இருக்கும் போது கூட முகத்தை கூட திருப்பி. நம்ம நினைச்சோம் திருப்பி பழைய மாதிரி திராவிட கலாச்சாரம் வந்துடுச்சு போல இருக்குது, தாவேக்கா வர்சஸ் டிஎம்கே ஆயிடும். எனக்கு என்ன தோன்றதுன்னா, இந்த முடிவை விஜய் எடுத்தது சட்டசபையில் எடுத்திருப்பாருன்னு நினைக்கிறேன். முன்னாடியே பிளான் பண்ணிருக்க மாட்டார். நேற்று பெரியார் போனதெல்லாம் அதெல்லாம் பிளான். இன்னைக்கு என்ன சொல்லிருப்பாரு, வண்டியை விடுப்பா ஸ்டாலின் வீட்டுக்கு மெசேஜ் கொடுத்துட்டு நான் வரேன்னு. ஏன்னா அவருக்கு ஸ்மூத்தா சட்டசபையை கொண்டு போகணும்னு ஆசைப்படுறாரு. முதல். ரெண்டாவது, சரி சண்டை சச்சரவெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ தேர்தல் முடிஞ்சு ஜெயிச்சு யார் தோக்கணுமா யார் ஜெயிக்கணுமா எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ எதுக்கு அனாவசியம் மனஸ்தாபம்? நம்ம இறங்கி வருவோமே என்ற பெரிய மனது விஜய். கிரேட் லீடர், ப்ரூவ் பண்ணிட்டார். விஜய் வந்து அரசியல்ல கத்துக்குட்டி பத்துக்குட்டி தற்கொலை கார்குட்டி நான்லாம் சொன்னீங்க, நீங்க எல்லாத்தையும் முறியடிச்சு பேலன்ஸ் லீடரா இருக்கார். எனக்கு ரொம்ப பிடிச்ச அந்த போட்ட 3 கையெழுத்து இருக்கு பாருங்க, அதுல இல்லாத வார்த்தையெல்லாம் சேர்த்துக்கலாம். மதுவிலக்கை ஒழிப்பேன் போட்டு அது யாராலுமே முடியாது. அந்த முயற்சி கூட யாருமே எடுக்கல. சொன்னாலும் யார்கிட்டயோ என் ஆசை நிறைவேறலைங்கன்னு கேட்டாலும் அதுக்கு சொன்னாலும் அந்த அமைச்சர் ஏங்க மதுவிலக்கை எடுக்கணும் நான் கையெழுத்து போடணும்னு நினைச்சேன். குழந்தைங்களாம் கெட்டு போறது, பசங்களாம் கெட்டு போறாங்க, என்ன பண்றது, நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பண்ணலாம், நம்ம வருமானத்தை பெருக்கிட்டு என்னோட அடுத்த இலக்கு மதுவிலக்கு
காமராஜர் ராஜாஜியோட ஆசையை நிறைவேற்றுறேன்னு சொன்னாராம். ராஜாஜி கொற்ற மழையில கலைஞர் வீட்டுக்கு போய் கெஞ்சினார். உன் கையை வந்து காலா பிடிச்சி கெஞ்சினேன், கருணாநிதி தயவு செய்து மது விலக்க கொண்டாந்துறாங்க, ஒரு ஜென்ரேஷனுக்கு மதுன்னா என்னன்னே தெரியாது. அதுக்கு கலைஞர் சொன்னா இல்ல எங்களுக்கு வருமானம் போடுறேன்னு சொல்லி ரிடியூஸ் பண்ணார். அந்த ஒரு கோட் பண்ணி சொன்னாரா, என்னோட முழு முயற்சி வெற்றி பெறதுக்கு நான் மது விலக்கு எடுத்தாதான் முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ விஜய் சரியான டைரக்ஷன்ல போறாருன்னு கேட்டீங்கன்னா பர்ஃபெக்ட் டைரக்ஷன்ல போறாரு. எந்த விதமான சஞ்சலத்திரவோ இன்னைக்கு அமைதியா நடந்தது. அமெரிக்காவுக்கு என்ன ஒரு வேடிக்கைன்னா, விஜய் எல்லாத்தையும் கண்டு காணாம போறீங்களான்னா ஒன்று சிலங்களை கண்டு காணாம போறாரு. வன்னி அரசு விடுதலை புரிதலை ஆதரித்து சப்போர்ட் பண்றாரு, அவருக்கு வாழ்கன்னு சொல்றது. இந்திய தேசிய ஜனநாயகத்தின் மீது, இந்திய கான்ஸ்டியூஷன் மீது நீங்க வந்து உறுதிமொழி எடுக்கும்போது இந்தியாவால் தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கத்தை ஆதரிச்சு எப்படிங்க கோஷம் எடுத்த முடியும்? உங்க தலைவர் ஒன்னா கோஷம் போடுங்க. இப்போ அப்படிதான் பார்லிமெண்ட்ல போட்டாங்க, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மை டியர் லீடர் இஸ் பிளஸிங்ஸ் அப்படின்னு. சரி, அது கூட திட்டினார் சபாநாயகர், சொல்லக்கூடாதுன்னு. அந்த மாதிரி இங்கே சில பேர் விஜய் பேர் சொன்னாங்க, சில பேர் ஸ்டாலின் பேர் சொன்னாங்க. அது ஓகே, அதுவும் கான்ஸ்டியூஷன்ல தப்பு தான், சட்டசபையில சொல்லக்கூடாது. ஆனா இது இன்டீரியர் சபாநாயகர்னால அவருக்கு அமைதி காத்துட்டார். தற்காலிக சபாநாயகர் அப்பா மாதிரி ஜாலரா அடிக்கல, இவர் கொஞ்சம் தற்காலிக சபாநாயகர். ஸோ அதெல்லாம் கூட விஜய் நடத்தி ஸ்டாப் பண்ணிருக்க முடியும். விஜய் பெருந்தன்மையான மனசுக்கு சொந்தக்காரர்னு கேட்டீங்கன்னா எல்லாம் கடந்து போட்டோம், என்ன சொல்றாங்களோ சொல்லட்டும், கடைசியில கீ என்கிட்ட தான் இருக்கு. நேற்றுக்கு முதல் முறையா ஸ்பீச் முதலமைச்சரா பதவி ஏற்று ஸ்பீச் கொடுக்கும் போதெல்லாம் ரொம்ப கட் அண்ட் ரைட்டா பேசுறாரு. ஊழல்லாம் இருக்கக்கூடாது, அது மனசுல வந்து அழிச்சிருங்க அப்படின்றாரு. நான் ஒரே ஸ்டாண்ட் தான், நான் மட்டும்தான், நான் சொல்றதான் கேட்கணும் அப்படின்ற போல. அதாவது குறைச்சி மதிப்பிட்டவங்க எல்லாம் அட இப்படியா நம்ம ரொம்ப குறைச்சி மதிப்பிட்டுட்டுமே அப்படின்ற அளவுக்கு யோசிக்க வைக்கிற அளவுக்கு விஜயோடைய நேற்றுக்கு ஸ்பீச் இருந்தது. கண்டிப்பாங்க. ஏன்னா சில பேர் சொன்ன சினிமாத்தனம் நாடகத்தனம் குறை சொல்றவங்க குறை சொல்லிட்டு தான் இருப்பாங்க. ஸ்டாலின் துண்டு சீட்டுன்னு சொல்லியா, கலைஞர் மாதிரி ஸ்டாலினோட பேச முடியுமா? கலைஞர் மாதிரி ஸ்டாலின் இருக்க முடியுமா? ஜெயலலிதா மாதிரி எம்ஜிஆர் மாதிரி ஜெயலலிதா இருக்க முடியுமா? ஜெயலலிதா மாதிரி எடப்பாடி இருக்க முடியுமா? இது நீங்க கம்பேரே பண்ணக்கூடாது. அந்தந்த மனிதர்களுக்கு உங்களுக்கு ஒரு குணம், எனக்கு ஒரு குணம். என்ன மாதிரி நீங்க இருக்க முடியும், உங்களை மாதிரி நான் இருக்க முடியாது. ஸோ விஜயோட பேசும்போதே அந்த மாதிரி உணர்ச்சி வசப்பட்டு பேசுறதா ஒரு கலைஞர். அங்க ஒன்று கவனிக்கணும், எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு பிறகு வந்த ஒரு கலைஞர், சினிமா திரைத்துறையிலிருந்து வந்த ஒரு விஜய் ஹீரோ. ஸோ அவங்களுக்கு வந்து இப்போ நம்ம பத்திரிகை துறை நம்ம எழுதினாலே ஆர்டிகல் மாதிரி தான் இருக்கும், நமக்கு தெரியாம வரும் அது. ஆமா ஆமா, அது விஜய் அந்த மாதிரி உணர்ச்சி, அது மனசுல இருந்து வர பேச்சு, எழுதி வச்சுன்னு படிக்கல. ஓகே ஓகே. அதனால அதை போய் சினிமா டயலாக் நம்ம ஆட்களுக்கு நான் தான் சொன்னேன், 6 மாசத்துக்கு நான் விஜயை விமர்சனம் செய்ய மாட்டேன். என்ன தப்பு? கூட்டணி கட்சிகளை விமர்சனம் செய்வேன், விஜய் விமர்சனம். ஏன்னா பறந்து கொட்டை போட்டவங்களே ஸ்டாலின், கருணாநிதி, ஜெயலலிதா 2வது ஆட்சி வந்து தப்பு பண்றாங்க. இவருக்கு வந்த முதல் நாளே நம்ம குறை சொன்ன ஆரம்பிச்சா அது எவ்வளவு தப்புங்க. அரசியலே தெரியாது, அட்மினிஸ்ட்ரேஷன் தெரியாது, கத்துக்கணும். அவர் அதுக்கு நம்ம டைம் கொடுக்கணும். அவர் கேட்கிற டைம், அந்த டைம் கொடுக்காம அதுக்குள்ள ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சோசியல் மீடியாவோட பேனே நல்லவங்கள இப்படி எல்லா சினிமாவுக்கும் சோசியல் மீடியா கண்டு பயப்படுது. ஏன்னா படம் மட்டான் படம் எவனும் போறது இல்லை. சோசியல் மீடியாவோட நல்லது இருக்கு, கெட்டது இருக்கு. கெட்டது வந்து உடனே பிளான் பண்ணிடுறாங்க, அது சில பேர் நம்புறாங்க. ஸோ விஜய் நம்ம என்ன பண்ணணும்னா அவருக்கு இனஃப் டைம் கொடுக்கணும். அவர் சொல்ற மாதிரி அவரே சொல்லிட்டார், கேட்டார் தப்பு பண்றாங்களா பண்ணிட்டோம். குழந்தை நடக்கும் போது கீழே விழுந்து எழுந்தாங்க நடக்கும், எடுத்தவொடனே குழந்தை ஓடுமா? ஓடாது, 2 வாட்டி தடி கொடு. அந்த மாதிரி குழந்தை மாதிரி விஜய் ட்ரீட் பண்ணும். தப்பு பண்ணாதீங்க விஜய், அது மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லணுமே தவிர கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது. ஸோ விஜய் ஸ்டாலின் வீட்டுக்கு போனது ஒரு நல்ல முன் உதாரணம். ஓகே. தொடர்ந்து விஜய் வந்து ஸ்டாலினை வந்து ஸ்டாலின் அங்கிள் சார், ஸ்டாலின் சார் அப்படின்றலாம் ஒரு விமர்சனம், ஒரு பெயர் வச்சு கூப்பிட்டாரு. இப்ப திடீர்னு போயிட்டு சந்திக்கிறாரு, ஏதோ உள்குத்து இருக்கு அப்படின்ற போல சொல்றாங்களே, அது இருக்க உண்மையாலுமே விஜய் அது போல மனநிலை கொண்டவர் தானா? விஜய் திமுகவோட கூட்டணி வைக்கணும்னு நீ போனீங்கன்னா நீங்க சொல்ற வார்த்தை உண்மையானது. காங்கிரஸ் பேச்சா விஜய் தற்கூரியிலேருந்து ஒன்றும் தெரியாத பையன்லேருந்து சின்ன பையன்லேருந்து என்னெல்லாம் பேசினீங்க. பிரவீன் சக்கரவர்த்தி தவிர வேற எல்லாரும், சக்கரவர்த்தி, மாணிக்கம் தாக்கூர், ஜோதிமணி தவிர அத்தனை காங்கிரஸ் லீடரும் செல்வ பெருந்தகை தான் நம்பர் 1. அவரே மூஞ்சிய தொங்க போட்டுன்னு விஜய் வீட்டுல போய் ஆறுதல் லெட்டர் கொடுக்கலையா, அறிவிப்பு கொடுக்கலையா? அதே விஜய் பெரிய பண்ணி எடுத்துக்கினாரா? விஜய் மறப்போம் மன்னிப்போம்ன்ற கொள்கையில் இருக்காரு. தேர்தலுக்கு முன்னாடி என்ன சொன்னீங்களோ அதை பத்தி நான் கவலைப்படல சார், விட்டுருங்க. அதெல்லாம் தேர்தலில் சண்டை கிண்ட போடுறதெல்லாம் அதெல்லாம் நடக்கும். அதுக்கப்புறம் நம்ம இணைஞ்சு செயல்படும். ஸ்டாலின் சொன்னா, ஸ்டாலின்ஜி ஐ நீட் அட்வைஸ். இது வந்து உடனே நம்ம திமுக அடி போயிட்டாருப்பா, வேலை போயிட்டாருப்பா, அவர் வந்து திராவிட கட்சியில் ஒண்ணு தப்பு. மனித நேயம்னு ஒண்ணு இருக்குங்க. ஒரு கடவுளின் பெயரால் தானே அவருக்கு பதவி இருக்கிறார். 60 ஆண்டுகள் கழித்து 1967 எம்ஜிஆர் வரைக்கும் உளமாறன் தான் பதவி வைத்தாங்க. எம்ஜிஆர் ஜெயலலிதா பீரியட்ல கடவுள் பேரால் திருப்பி கலைஞர் ஸ்டாலின் பீரியட்ல உளமாற, இப்பதான் திருப்பி கடவுள்.
நீங்கள் மெஜாரிட்டி ஆஃப் த தமிழ்நாடு பீப்புள் கடவுளை வணங்குற, அது என்ன கடவுளாக இருக்கட்டும், சிவனாக இருக்கட்டும், விஷ்ணுவாக இருக்கட்டும், இயேசுவாக இருக்கட்டும், அல்லாவாக இருக்கட்டும், கடவுள்னு சொன்னாங்களே தவிர எந்த கடவுள்னு சொல்ல, கடவுளை வணங்குவவர்கள் ஒரு மெஜாரிட்டி. அந்த மெஜாரிட்டியை வந்து புண்படுத்திட்டு உளமாற இல்லை 2-3 பேர் வேடிக்கை கூட பண்ணாங்க, உளமாற கடவுளை வேணுங்கன்னு போட்டாங்க எம்எல்ஏ. அப்புறம் சபாநாயகர் ஐயோ ஏதோ ஒன்று தான் சொல்லுங்கன்னாரு. அது பாவம் தெரியல, பாவம் ஒரு மந்திரி சர்டிபிகேட்டே வச்சு வந்துட்டாங்க. ஆமா, அமைச்சர் தப்பு சொல்லக்கூடாது. ஆமா, ஃபர்ஸ்ட் டைம் அசம்பிளிக்கு வராங்க, இதெல்லாம் கண்டு காணாம போயிடுமே தவிர உன்னே ஊசி போட்டு குத்துற மாதிரி அந்த அமைச்சருக்கு ஒண்ணுமே தெரியல, விஜய் கவனிக்கல, தப்பு தப்பு, அது மாதிரி பண்ணக்கூடாது. அவங்கள அம்மா கற்றுக்கிட்டு போறாங்க, வீட்டுக்கு போய் எடுத்துட்டு வந்து அமைச்சரா இல்லையா, ஏங்க நம்மளே எத்தனை வாட்டி பேனா வச்சுட்டு தேடுறோம், கன்னடை வச்சுட்டு தேடுறோம். இப்போ இந்த வயசுல 70 வயசுல தேடல, அவங்க 29 வயசு சின்ன பொண்ணு, அவங்களுக்கு தெரியல இதெல்லாம். பாவம். எனக்கு கேட்டால் செங்கோட்டையன் வந்து ஒரு கிளாஸ் எடுத்துக்கணும்னு சொல்லுவேன். செங்கோட்டையனும் என்ன பண்ணிடணும், ஜெயசரி பிரபாகரும் எம்எல்ஏ தேர்ந்தெடுத்த உடனே விஜய் சொல்லிடணும், செங்கோட்டையன், விஜய், ஜெயசரி பிரபாகர், நீங்க 2 பேரும் என் சார்பாக கிளாஸ் எடுங்க, அனுபவத்தை பகிருங்க, எப்படி அசம்பிளியில் நடந்து. இப்போ கூட டூ லேட், நாளைக்கு கூட பண்ணா, நாளைக்கு கண்டிப்பா அவர் ஜெயிச்சிருவார், அவர் வாக்கெடுப்பில் ஜெயிக்கிறார், அது சந்தேகமே கிடையாது. யார் தெய்வங்கிறது வேற விஷயம். ஜெயித்த பிறகு ஒரு ட்ரைனிங் கொடுக்கணும். எங்க ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் டாக்டர்களே சிஎம்இ அட்டன் பண்றாங்க 30 வருஷம் கழிச்சு. பத்திரிகையாளர் நம்ம எல்லாம் போய் ட்ரைனிங் அட்டன் பண்றோம். அரசியல் முதல் தடவை அரசியல்வாதிகளுக்கு பில்லுனா என்னன்னு தெரியுமா, ஸ்பீக்கர்னா என்னன்னு தெரியுமா, ரூல்ஸ்னா என்னன்னு தெரியுமா, ப்ரிவிலேஜ்னா என்னன்னு தெரியுமா, அமெண்ட்மெண்ட்னா என்னன்னு தெரியுமா, ஜீரோ ஹவர்னா என்ன, தப்பு சொல்ல முடியாது. நீங்க விஜய்க்கே முதல் இப்பதான் ஃபர்ஸ்ட் கால் எடுத்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே பாஸ் பண்ணாங்க. ஆனால் செங்கோட்டையன், ஜெயசரி பிரபாகர் போன்ற அனுபவம் மிக்க அரசியல் தலைவர்களை வச்சு எல்லாமே கிளாஸ் எடுக்க வைங்க. இது ஒரு பக்கம் இருந்தா, இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அந்த அதிமுகவில் வந்து பிரச்சனை முடிஞ்சிச்சு அப்படின்ற போல எல்லாரும் பார்த்தாங்க. ஆனா பிரச்சனை இப்போ ரொம்ப பூதாகரமாக இருக்கு. இபிஎஸ் ஒரு பக்கம், இங்க சிவி சண்முகம் ஒரு பக்கம், 2 பேருமே பிரிஞ்சு கிடக்குறாங்க. இபிஎஸ் ஒரு பக்கம் வந்து தனியா வராரு சட்டசபைக்கு, அதே போல சிவி சண்முகம் தரப்பும் ஒரு பக்கம் தனியா வராங்க. என்ன சார் நடக்குது அதிமுகவில்? மீண்டும் பிரச்சனை துவங்க ஆரம்பிச்சிருச்சா? காரில் வரும்போது ஒரு இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர் கூப்பிட்டாரு, பிரச்சனை முடிக்க இப்பதான் ஆரம்பிக்கிறது, பிரச்சனை இப்பதான் தொடங்கி இருக்கு. என்ன ப்ராப்ளம்னா, எடப்பாடி எந்த நிலையிலையும் விட்டு கொடுக்காத ஒரு மனிதர். அவர் மட்டும் விட்டு கொடுத்திருந்தாருன்னா முதலமைச்சரா வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல மாட்டேன், வாய்ப்பு இருக்கு. அவர் ஓபிஎஸ் விரட்டி விட்டார், செங்கோட்டையனை விரட்டி விட்டார், அப்புறம் வந்து மருது அழகாஜ் விரட்டி விட்டார், மனோஜ் பேரனை விரட்டி விட்டார், எல்லாம் வெட்டி விட்டீங்க, மைத்ரேனை வெட்டி விட்டீங்க, எல்லாம் விரட்டி விட்டிய. நீனாச்சு கொண்டாந்து நிலைநிறுத்தும் பார்த்தா அதுவும் சசிகலா, அமித்ஷா கத்துன்னு கத்தினார், சசிகலா ஒன்னா சேருங்க, ஓபிஎஸ் ஒன்னா சேருங்க, டிடி தினகரன் ஒன்னா சேருங்க. அது அவங்களுக்கு தெரியும். ஏங்க அமித்ஷா எல்லாம் கரை கண்ட ஒரு அரசியல் கொட்டை போட்டவன். வெஸ்ட் பெங்கால்ல மம்தா ஆட்டி காமிச்சிட்டாங்க, அப்படி தூக்கி அடிச்சு உட்கார வச்சுட்டாங்க. இன்னும் 20 வருஷத்துக்கு வெஸ்ட் பெங்கால்ல பிஜேபி தான், கேரளாவில் அடுத்தது வந்துடும். என்ன பண்ணிருக்கீங்க, உங்க அவர் அமித்ஷா பிஜேபி முதலமைச்சர் ஆக்கணும்னு சொன்னார்னா நீங்க தட்டலாம். உங்களை முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு அவர் பாடுபடுறாரு, அமித்ஷா பாடுபடுறாரு. கேட்டு போக வேண்டியதானே, கேட்டு போல. அமித்ஷா பேச்சு அப்ப இபிஎஸ் கேட்கவே இல்லை, அதனுடைய அவுட்புட் தான் இது. அது அதனால அமித்ஷா சொன்னா ஒழி எக்கார் கேட்டு போங்க, வேணாம் தமிழ்நாடு வந்து பேசாதீங்கன்னு சொல்லிட்டு போட்டாரு, கோச்சிங் போட்டாங்க. யாருமே வரல, பெருசா பிரச்சாரத்துக்கு கூட அவங்க பிரச்சாரத்துக்கு அவரும் வரல, மோடி வரல, யாரும் வரல. என்ன ஆகி போச்சு, அப்புறம் 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டார் எடப்பாடி. சிவி சண்முகம், விஜயபாஸ்கர், அப்புறம் எஸ்பி வேலுமணி எல்லாம் போய் அண்ணே நடந்து போச்சு, விட்டுருங்க, இனிமே தேர்தல் முடிவுல மாற்ற முடியாது, முதலமைச்சர் உட்கார முடியும். இப்ப இனிமே கமிங் ஆன் நவ் ஆன் என்ன பண்ணலாம்னு யோசிங்க. நல்ல ஐடியா. விஜயபாஸ்கர் டாக்டர், ஒரு திறமையான அரசியல்வாதி, யங்ஸ்டர், நல்ல மைண்ட். என்ன பண்ண சொல்றீங்க? விஜய்க்கு ஆதரவு கொடுக்கலாம், அவர் அரசாங்கத்தை நிக்க வைப்போம். நமக்கு எதிரி யாரு? விஜய் இல்ல, திமுக தான். 2 பேருக்கும் திமுக தான். நீங்க திமுக நண்பர்னா விஜய் ஆதரிக்காதீங்க, திமுக எதிரினா விஜய் ஆதரி. இல்லைன்னா அவங்க போய் 5 1-2 சீட்டுக்கெல்லாம் கெஞ்சிட்டு இருக்காங்க. நான் யாரையும் ஆதரிக்க முடியாது. அப்ப எதிர்கட்சியில கூட இல்லையே சொன்னா, இன்னொரு ஸ்டாலினா மரணம் பண்ணீங்க. இன்னொரு ஸ்டாலின் 3வது இடத்துல ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அம்மா கேப்டன் இருந்தப்போ 3வது இடத்துல ஸ்டாலினோ கலைஞரோ இருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமை வரணுமா உங்களுக்கு அப்படின்னு கேட்டதுக்கு எல்லாம் எனக்கு தெரியும். வேல்மணி இது லீமா ரோஸ், இதுக்கு நடுவில் ரிசல்ட் வந்த அன்னைக்கே உடைக்க ஆரம்பிச்சுட்டு அந்தமா எல்லா எம்எல்ஏ கூப்பிட்டு ஆளுக்கு 100 கோடி எடுத்துங்கன்னு எல்லாம் 100 கோடி காபி செலவு சொன்னாங்க. நமக்கு தெரியாது, நம்ம போய் கூண்டு பார்க்க, காபி செலவு காபி கொடுக்குறாங்க, 100 கோடி கொடுத்துறாங்க. சரி, எல்லா எம்எல்ஏ வேலுமணியும் இவரும் விஜயபாஸ்கரும் என்னடா இந்த அம்மா ஆட்டத்தை கடுக்க உள்ள பூந்து, அம்மா உங்க பக்கம் நியாயம், நாங்க வரோம், எங்களுக்கு ஒரு ஆட்டத்தை சேர்த்துங்க அப்படின்னு அவங்க 3 பேர் ஒன்னா சேர்ந்து போய் எடப்பாடியிடம் இப்ப 3 மணி 4 மணி தகவல், 10 அதிமுக எம்எல்ஏக்கள் தான் இருக்கிறார்கள், காங்கிரஸுக்கும் கீழே தள்ள போறாரு. இந்த அணி வந்து அப்படி அதிமுகன்னு வரப்போகுது. கட்சி மாற்ற தடையிலேருந்து தப்பிச்சுக்கிட்டாங்க அவங்க. வேலுமணி, லீமா ரோஸ்,
விஜயபாஸ்கர் அணி. அதனால தான் ஒருத்தர் கூட எடப்பாடிக்கு வணக்கம் சொல்ல. அதாவது எடப்பாடி அண்ணா தெய்வம் அப்படி போற்றி கொண்டிருந்தவர் விஜயபாஸ்கர், முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர். அவர் வந்து பதவி ஏற்கிறாரு, எடப்பாடி ஆப்போசிட்ல தான் இருக்காரு. ஒரு வணக்கம் கூட விஜய்க்கு வைக்கிற வணக்கம் அவருக்கு கிடையாது. விஜய்க்கு அதிகமா வணக்கங்கள் எதிர்கட்சியில விழுந்தது. இது வந்து எப்படி, இது என்னடா இது, ஒரு கர்மா இஸ் பூமரங்க. தமிழ்நாடு சந்தித்திராத அரசியல பார்க்க போற பாருங்க. எப்படி 1967 அப்புறம் திராவிட கட்சிகள் இல்லாம விஜய் பண்ணாரோ அவரு முயற்சி தான். அது நீங்க பாராட்டி ஆகணும். ஆன்டி டிஎம்கே ஓட்டா என்ன ஓட்டா அதை பத்தி இல்ல, திராவிட கட்சிகளை ஒழிச்சார். அந்த முயற்சியில விஜய் என்னோட பணிவான ரிக்வெஸ்ட் உறுதியா இருக்கணும். 2 திராவிட கட்சிகளையுமே வேண்டாம். அதுக்குன்னு உங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னு எடுத்துக்கங்க. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இந்த உடைந்த எம்எல்ஏக்கள் வேலுமணி விஜயபாஸ்கர்லாம் எப்ப சமயம் சரியான நேரத்துல அதுக்குள்ளே பிசிக்கு ப்ராப்ளம். பிசிக்கு எங்க போனாலும் கை கால சும்மா இருக்காது, வாயை வச்சு கை கால் சும்மா இருக்காது. வயலன்ஸ் இறங்குவாங்க. இவர் வயலன்ஸ் இறங்கக்கூடாது, அடிக்கடி கடையில் போய் பண்றது, கத்தியை காட்டுறது, மிரட்டுறது, இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அது விஜய்க்கு பிடிக்காது. ஸோ அப்படி ப்ராப்ளம் வந்துடும். அப்போ என்ன சொன்னான்னா வெளியிலேருந்து நம்ம ஆதரவு கொடுப்போம், எல்லாரும் வெட்டி விட்டுரும். இது ஒண்ணு யாரை கேட்டாங்க, இது அமித்ஷாவோட ஐடியாவா இருந்தா என்ன? அமித்ஷாக்கு தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கூட்டணியில் இடம்பெறது பிடிக்கலையான்னு கேட்டீங்கன்னா 100க்கு 100 பிடிக்கல. அவருக்கு பிடிக்கல. காங்கிரஸுக்கு மறுவாழ்வு கொடுக்கிறார். அதே நான் சொன்னா புவர் கை வாட் வில் யூ டு, பாவம் என்ன பண்ணுவார் அவரு? அமித்ஷாக்கு வந்து விஜய் மேல இறக்கம் இருக்கு. அவர் என்னங்க பண்ணுவாரு? பிஜேபி ஒரே ஒரு எம்பி, ஒரு எம்எல்ஏ, ஒரு எம்எல்ஏ போஜராஜன், அவர் இருந்து ஒண்ணுதான் இல்லாம ஒண்ணுதான், ஒரு சப்போர்ட் பண்ண முடியாது. 10 பேர் இருந்தாலும் அமித்ஷா போய் பண்ணுன்னு சொல்லிருப்பாரு. கண்டிப்பா சொல்லிருப்பாரு. ஏன்னா அவருக்கு என்ன சொல்றாரா, எங்களால் எடுக்க முடியாத திமுகவை 50 வயசு பையன் 2 வருஷத்துல எடுத்துட்டாரியா, என்ன திறமசாலி அவரு. ஹேட்ஸ் ஆஃப் டீம் தான். நீங்க டெல்லி வத்தாருங்கள் சொன்னாங்க. என்னன்னா ஹேட்ஸ் ஆஃப் டு தட் மேன். இப்போ வந்து டெல்லிக்கு போனாருன்னா விஜய் ராஜ மரியாதை பிஜேபி கொடுக்குறாங்களா இல்லையா பாருங்க. அடுத்த வாரம் டெல்லிக்கு போறாரு. ஆமாமா, டெல்லிக்கு போறாரு. மோதியை சந்திச்சு மோதியை கட்டி தழுவி மோதி சொன்னா, விஜய் யூ ஆர் யங் மேன், என்ன வேணா பண்ணி தரேன் உங்களுக்கு, எல்லாம் என்ன ஹெல்ப் கடை ஃபண்டு கிண்டு எல்லாம் கொடுக்குறேன் அப்படின்னு நைட்டை பிட்டு போடுறார். பிஎம் ஸ்ரீ எல்லாம் பண்ணு, ஏகால வித்யாலயா எல்லாம் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி. விஜய் வந்து எந்த கட்சிக்குமே எதிரானவர். கொள்கை அளவில் அவர் சில கொள்கைகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. தப்பு கட்சியோட கொள்கையை நம்ம குறை சொல்ல நம்ம உரிமை கிடையாது. அவர் தமிழ்நாட்டு மனநிலையை புரிஞ்சு அவர் மாத்திட்டார். நேற்று பெரியார் திடலில் போய் அதை குறை சொன்ன தப்பு. பெரியார் ஒரு தலைவர், அவர் போய் மலை வச்சு நீங்க எப்படி கொள்ள சொல்ல முடியும்? உன்னை ஏன் சங்கர மட்டத்தில் போகணும்னு கேட்க முடியுமா? அதெல்லாம் இது ஏட்டிக்கு போட்டியே கிடையாது. காமராஜர் நினைவகத்துக்கு போறேன்னு சில பேர் கேட்டாங்க. நாளைக்கு போகலாம், டைம் இருக்கு. ஏங்க ஒரே நாள்ல வந்து ஏங்க காலகாலத்துல இருந்தா விஜய்க்கு ஒரு நினைவிடமா போய் மழை வைக்கிறதா வேலையா? சீஃப் மினிஸ்டர் என்ன வேலை இருக்குங்க? ஏங்க ஒரு அதையே நம்ம கன்சிடர் பண்ணலாம். முதல் சட்டசபைக்கு போறாரு, எவ்வளவு வேலை இருக்கும், எவ்வளவு ரிவ்யூ மீட்டிங் இருக்கும், லா அண்ட் ஆர்டர் ரிவ்யூ மீட்டிங், ஃபினான்ஸ் கமிட்டி மீட்டிங், எலக்ட்ரிசிட்டி மீட்டிங், ஐஏஎஸ் அதிகாரிகள் வருது, விசிட்டர் வேற வருவாங்க பொக்கே கொடுக்கறதுக்கு, வரவங்க போறவங்க, விஐபி, விவிஐபி, சூப்பர் விஐபி எல்லாம். அதுக்கு அவருக்கு ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் போதுமான எனக்கு தெரியல. ஆகவே விஜயோட ஆட்சியை கவராமல் தவிர்ப்பதற்காகவே போட்ட திட்டம் தான் அதிமுக ரெண்டா உடையுது. நான் சொல்றேன் இது என்ன ஒரு காரணமும் சொல்றேன். அதிமுக தலைவர் என்கிட்ட பேசியிருந்தார் காலையில். நாங்க வச்சிட்டீங்களான்னு கேட்டேன். நாங்க அவரும் பெரியவர் தான் வச்சாரு, யார் எடப்பாடி வச்சாரு, நாங்க கேண்டு வந்துட்டோம், என்ன பண்ண போறீங்கன்னு. இல்லைங்க நாங்கள் எல்லாம் ஒரு ஃபார்மலாக மீட்டிங் போட்டுட்டு நாங்கள் போய் விஜயை பார்த்து எங்கள் சப்போர்ட் உங்களுக்கு உண்டு, எடுத்துக்கிறது எடுக்காது உங்க இஷ்டம், வாய்ப்பு எப்போ வருது அப்போ எடுத்துக்கங்க, வாய்ப்பு வருங்க, சட்டசபையில் உங்களுக்கு எதிராக செயல்பட மாட்டோம், அது கிரிட்டிசைஸ் பண்ணும், தவறுந்த சுட்டி காட்டும். விஜய்க்கு அல்வா போல வாய்ப்பு இல்லை, உங்களுக்கு வந்து எதிராக வாக்களிச்சு அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டோம். உங்களுக்கு நாங்க பேலன்ஸ்டா இருக்கோம். எதுக்குன்னா இப்ப வன்னியார் ஆரம்பிச்சிட்டார், நாளைக்கு காலவரை விட்டா கூட வன்னியார் ஆரம்பிச்சிட்டார். கல்வித்துறை அமைச்சராக ஒரு பார்ப்பனரை போடுவது தப்பு. யார் விஜய் முடிவு பண்ணும்? நீங்க முடிவு பண்ணுவீங்களா? இன்னும் நாளைக்கு விஜய் பதவி விலகிட்டு திரும்ப முதலமைச்சரா போட்டு விஜய் சாக்லேட் சாப்பிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு இருக்கணுமா? என்னங்க விளையாடுறீங்க? அப்படின்னா அவ்வளவு சின்ன இழப்பமா போயிட்டாரு அவங்களுக்கு. இந்த மாதிரி முட்டிக்கும் இதெல்லாம். விஜய்க்குன்னு ஒரு டொமைன் இருக்கு. அவரு கட்சிக்கு அவர் முடிவு எடுப்பார் யார் அமைச்சர்னு. நீங்களும் நானும் பேச முடியாது. அப்படி பார்த்தீங்கன்னா ஏன் அவர் செங்கோட்டையனுக்கு பொதுப்பணித்துறை கொடுக்கல, நிதி கொடுக்கல, அது கொடுக்கல, இதெல்லாம் சும்மா வெட்டு பேச்சு. அது அரசியல்வாதிங்க பேசுறது வந்து கூட்டணி. கூட்டணி எங்க தர்மம்? திமுக இருந்தப்போ திமுக முதுகுல குத்தினீங்க, விஜய் இருக்கும்போது விஜயில முதுகு குத்துக்கு தயாராயிட்டீங்க. இப்போ பார்ப்பனியம், அப்ப பார்ப்பனியம்னா அப்ப திராவிடம் என்னாச்சு? இந்த மாதிரி வேடிக்கை பண்ணுவாங்க. வெங்கட்ராமன்லாம் மிக சிறந்த அறிவாளிகள் ஒருத்தருங்க. இதை போஸ்ட் கிராஜுவேட்டு, லாயரு,
MBA படிச்சவர், விஜய்க்கு ஆலோசகராகவும் இருந்திருக்காரு. ஆலோசகரா இருக்காரு. அவர் தப்பு பண்ண மாட்டார். நீங்க பிராமணர்கள் இந்தியாவில், நாங்க இந்தியர்கள் இல்லையா? இல்ல வெளிநாட்டவர்களா? நீங்க மட்டும் தமிழ் சொந்தமா? எங்க வீட்டுல நாங்க சான்ஸ்கிரிட்டா பேசுறோம். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? தமிழ் நாங்க எங்க தாய்மொழி தமிழ். உங்களோட தமிழ் எங்களுக்கு அதிகம் உண்டு. தமிழ் சோடிகள் எடுத்து கொடுத்து சாமிநாத ஐயர் ஞாபகம் வச்சுங்க. முதல்ல கிவா ஜெகநாதன் தமிழ் தாத்தா அவருதான். தமிழ் தாத்தா. அவரை தமிழ் தாத்தான்னு சொல்ல விட மாட்டீங்க. ஏன்னா பிராமணருக்கு கிரெடிட் கொடுக்கூடாது. இந்த 10ஆம் பத்திரத்தால் தூக்கி அடிச்சாங்க. 10ல 2 ஆயிடுச்சு. அடுத்த எலெக்ஷன் 2 போயிடும். அடுத்த தேர்தல் சில கட்சிகள் காணாம போயிடுமான, நிறைய கட்சிகள் காணாம போயிடும். இப்ப மதிமுக கரைஞ்சு போச்சு, போய் சேர்ந்துட்டாரு திமுகவோட. மதிமுக சொன்னா, வைகோ சொன்னா, எங்கிட்ட 2 கட்சி இருந்தாலும் ஒரு அமைச்சர் பதவியா கேட்டேங்க, நான் போய் உதயசூரியன் சின்னத்துல போட்டி போட்டு அதையும் கெடுத்துக்கிறேன். ஆகவே அதிமுக உடைவு நல்லதுன்னு கேட்டீங்கன்னா, உடையிறது நல்லது. யாருக்கு நல்லது? விஜய்க்கு நல்லது. ஏன்னா இந்த குட்டி குட்டி கட்சிகள் தகராறு பண்ணி வச்சுங்க. கம், தேங்க்யூ, கோ, ஒரே ஒரு சொல்ல, கோ 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 கம், அவ்வளோதான், முடிவு போய். அரசியல்ல எதுவுமே தப்பு ரேட் கிடையாது. நீங்க திமுக முதுகில் குத்திட்டு வந்தீங்கல்ல, நாங்கள் உங்களை விலைக்கு வைக்கிறோம். ஏன்னா இப்போ என்னன்னா, காங்கிரஸ் துண்டை போட ஆரம்பிச்சுதான் முதல்ல. தட் இஸ் அப்ளிகேஷன் சப்போர்ட் லெட்டர் கொடுத்தாங்க பாருங்க. துணை முதலமைச்சர், 10 வாரிய தலைவர், 7 மேயர், 25 மந்திரி, ஹோம் மினிஸ்டர், பினான்ஸ் மினிஸ்டர், மதுவிலக்கு துறை பண்டலே கொடுத்தாச்சான். ஓ வெரி குட், டெஃபினெட்லி வில் டு. ஒரு அமைச்சர் பதவி ஏற்கலையே, அதுக்கு கேட்டது என்னங்க எங்களை ஏமாத்திரன். நம்பிக்கையில தீர்மானத்தில் ஜெயிச்சுட்டு வராங்க. இவங்க என்ன நினைச்சாங்க, அமைச்சர் பதவி கையில் வச்சுன்னு நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு சப்போர்ட் பண்ணலாம், அமைச்சர் பதவி கொடுத்தாதான் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்ற மாதிரி காங்கிரஸ் பிம்பம் பண்ணிச்சான். பிரவீன் சக்கரவர்த்தி ஒரு அடி அடிச்சாராம் மண்டல, கெட் மாயமுன் போங்க, சப்போர்ட் பண்ணுங்க மரியாதை. செல்வ பிறந்தவங்க, யூஆர் நாட் தி பிரசிடென்ட், ரிசைன் பண்ணிட்டீங்க, நீங்க நாளைக்கு வாயை திறக்காதீங்க, போங்க, எல்லாம் கெட் அவுட்ன்றான். அதனால விஜய் படிச்சார். ஏன்னா விஜயும் பிரவீனும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா சொல்றாருல, பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட்ன்ற பெஸ்ட் ஃப்ரெண்ட். அதாவது அறிவிக்கும் போது கார்கே, ராகுல் காந்தி, பிரவீன் அந்த அளவு மை ஃப்ரெண்ட், பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஆமா, அதனால இந்த துணை முதலமைச்சர் பதவி, அந்த பதவி, இந்த பதவி எல்லாம் ஓர கட்டியாச்சு. ஏதோ ஒரு அமைச்சர், விஸ்வநாதன் சீனியர் மோஸ்ட் எம்பியா இருந்தவர், காஞ்சிபுரம் விஸ்வநாதன், அவருக்கு அமைச்சரை கொடுக்கலாம். என்ன அமைச்சரவை இந்த முடிவு பண்ண வேண்டிய இடத்துல இருக்கு விஜய். நீங்க இல்ல, கலைஞரான இது கூட கொடுத்துருக்க மாட்டார். மைனாரிட்டி 99 வாக்குல உங்களை தண்ணி காமிச்சாருவாங்களே, 90 99 வச்சு 99 தண்ணி காமிச்சார். நீங்க 5 சீட்டை வச்சுக்கின்னு 108 வச்சிருக்காரு, 108 வச்சு 5 சீட்டை வச்சுன்னு ஆட்டை காமிச்சுக்க வச்சிங்க, கதவை திறந்து அவுட் அப்படிம்பாரு. அதனால காங்கிரஸோ கூட்டணி கட்சிகளோ இப்போ நான் கேள்விப்படுறேன், திமுக சக்கரபாணியை ஸ்பீக்கரா சபாநாயகரா இறக்க போகுது. இறக்கி இவங்க ஜெயசெடி பிரபாகரன் முடிவு பண்ணிட்டாங்க, தாவேகா. இப்போ இந்த விஜய் கூட இருக்க கூட்டணி கட்சிகள் ஸ்டாலினுக்கு ஆதரவா சக்கரபாணிக்கு வாக்களிக்க போதா, தேர்தல்னு ஒன்று வந்ததுன்னா ஜெயசெடி பிரபாகரனுக்கு வாக்களிக்க போதாங்கிறதுலயே அவங்க நல்ல பாட்டு தெரிஞ்சு போடும். மிக்க நன்றி சார், ரொம்ப உணர்ச்சி வசமா பேசி எங்களை மிரள வச்சிட்டீங்க. மிக்க நன்றி. நேரில் பல்வேறு நன்றி. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா.